உள்ளாட்சி தேர்தல் ரத்து தொடர்பாக தனி நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் குலுவாடி ஜி ரமேஷ் மற்றும் பார்த்திபன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குமார் வேட்புமனுவில் குற்றப்பின்னணி உடையவர்களின் மனுக்கள் இல்லை என வாதிட்டார். எனவே உள்ளாட்சி தேர்தல் ரத்து தொடர்பாக தனி நீதிபதி கிருபாகரன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க அவர் கோரினார். அப்போது குறுக்கிட்ட திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன், திமுக தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதியதாக ஒரு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் மாநில தேர்தல் ஆணையம் பிறப்பித்து வெளியிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடத்த வேண்டும். தனி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்ட சுட்டிக்காட்டிய குறைபாடுகள் அத்தனையும் சரி செய்து நிவர்த்தி செய்த பின்புதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று வாதம் வைத்தோம். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தடை ஏதும் விதிக்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கை வருகிற 18ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.